ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ரொம்ப பாசமாக கமெண்ட் பண்ணவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமே 2 வகையான குணம் இருக்கும். ஒன்று ரொம்ப பாசமாக இருப்பாங்க, இன்னொன்று ஆப்போசிட்டாக ரொம்ப கோவப்படுவாங்க. அது அவங்கவுங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி நம்ம மாரியோட பாசமான முகத்தையும் கோவமான முகத்தையும் இன்றைக்கி எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், மாரிக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால அவன் ஒழுங்காக சாப்பிடாம உடம்பு நல்லா இழைச்சிருச்சு. இப்போது உடம்பு சரியாகிருச்சு, நார்மலாக ஆகிட்டான், ஆக்டிவாக இருக்கான். ஆனால் முன்னாடி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பான். அவனை கையிலேயே பிடிக்க முடியாது. அவன் சீர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவ்வளோதான். அவன் கண்ணில் யார் பட்டாலும் முட்டி தூக்கி வீசிட்டு போயிடுவான். ஆனால் வீட்டு ஆளுங்களெல்லாம் முட்ட மாட்டான். மற்றபடி வெளி ஆளுங்கள்லாம் பட்டாங்கன்னா அவ்வளோதான். ஒரு பையனெல்லாம் முட்டி தூக்கியே வீசியிருக்கான். அந்தளவுக்கு கோவம் வரும் அவனுக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் சாந்தமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால வெளியேருந்து யாரையாச்சும் கூட்டிகிட்டு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ட்ரைனிங் கொடுக்கறதுக்காண்டி என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச குட்டி பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தோம். யாருமே வரல. ஏன்னா எல்லாருமே ஆல்ரெடி மாறி அவங்களெலாம் சீறி பாஞ்சு முட்டி அனுப்பிட்டான். அதெல்லாம் ஆல்ரெடி என் தம்பி ஸ்டேட்டஸ்லேயே வச்சுட்டான். அதுக்கு பயந்தே நிறைய பேர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்பா அவருக்கு தெரிஞ்சு வேறு ஊர்லேருந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த பையன் 10th தான் படிக்கிறான். அவன் தம்பி வேணும்னுக்கு. அவன் நிறைய ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், நான் அடக்கிடுவேன் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, அப்படின்னா அவனையும் விட்டு பார்க்கலாம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போ வரப்போகிற தம்பியை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மாறி பார்க்க போகிறான். அவனை பார்த்தோட்டி மாறி என்ன ரியாக்ட் பண்ணுறான், சீர்றானா இல்லை அமைதியாக நிற்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாசமான மாறியை இங்கே பாருங்கள். வீட்டிலேருந்து தீரன் ரொம்ப ஸ்பீடாக ஓடி வந்தான். ஓடி வந்தோட்டி என்ன தோணுச்சுன்னு தெரில, அப்படியே மாறியை பார்த்தோட்டி மாறிக்கிட்ட ஓடி போய் படுத்துக்கிட்டான். அவன் படுத்தோட்டி மாறி முட்டெல்லாம் இல்லை, மிதிக்கவும் இல்லை. அவன் பக்கத்தில் போய் ரொம்ப பாசமாக நாக்கை வச்சு தடவி கொடுத்துட்ருக்கான். அவ்வளோ பாசமாக 2 பேரும் கொஞ்சிட்ருக்காங்க. மாறி இவ்வளோ பாசமாக இருக்கான். குட்டி மாறி அப்படியே ஆப்போசிட். இந்த மாதிரி நாய்க்குட்டியெல்லாம் பக்கத்தில் போய் கொஞ்சினுச்சு அப்படின்னா அவ்வளோதான், காலை வச்சு உதச்சி விட்டுறான், இல்லைனா முட்டி தள்ளிடுறான், இல்லைனா ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அம்மாவை கூட்டிகிட்டு முட்டுறான். மாரியோட பாசமான குணத்தை பார்த்தாச்சு. இப்போ மாரியோட கோவமான குணத்தை பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன்ல, அப்பா ஒரு தம்பியை வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தம்பி இவங்க தான். உண்மையான ஜல்லிக்கட்டு நடக்கும்போது காலை நடுவில் நிற்கும், சுற்றி நிறைய வீரர்கள் நிற்பாங்க. எப்படியாச்சும் காளையோட கவனத்தை திசை திருப்பி அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அதனால நம்ம ஜல்லிக்கட்டு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போதும் காளையை சுற்றி நிறைய பேர் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நிறைய வீரர்கள் சேர்ந்து அடக்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாதான் அதுக்கு அப்போது களத்தில் உண்மையான களத்தில் போய் நிற்கும் போது தைரியமாக நிற்கும். ஆனால் நமக்கு இப்போ ஒரு பையனை கூட்டிகிட்டு வர்றதுக்கே போதும்னு ஆயிடுச்சு. அதனால சரி, ஓகே, இப்போதைக்கு ஒரு தம்பி கிடைச்சாலும் பரவாயில்ல, அவங்கள வச்சு மாறி கோவப்படுறானா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த ஒரு தம்பியை வர சொல்லியிருக்கோம். இந்த தம்பி அடுத்த வாரம் நிறைய பேர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம். மாடுன்னு இல்லை, மனுஷங்களே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு சரியானுச்சு அப்படின்னா ரொம்ப அமைதியாக ஆகிடுவாங்க. அந்த மாதிரி மாறியும் ஆகிட்டானோ, ரொம்ப டல்லாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரிலாம் இல்லை. தெரியாதவங்களாம் பார்த்தோட்டி நல்லா சீர்னான், நல்லா முட்டை போனான். ஆனால் முன்னாடிலாம் கயிறு அறுத்துக்கிட்டு ஓடுவான். இப்போ அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா ரொம்ப உடம்பு இறங்கிடுச்சு அவனுக்கு. இன்னும் நல்லா சத்தான சாப்பாடெலாம் கொடுத்து அவனை இன்னும் கொஞ்சம் உடம்பை தேற்றிட்டு அடுத்த வாரம் இந்த தம்பி நிறைய பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களெல்லாம் விட்டு நம்ம ட்ரைனிங் கொடுக்க சொல்லலாம். அப்போ அதுக்குள்ளே மாரியை நல்லா தேற்றணும்.
அந்த தம்பி மாறி பக்கத்தில் போனோட்டியும் மாறன் தீரன் ஷாம் 3 பேரும் அந்த தம்பியை சுற்றி போட்டானுங்க. சுற்றி நின்றுக்கிட்டு குலைக்கிறானுங்க, கடிக்க போகிறானுங்க. அவங்க அடைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆக்கிருச்சு. எங்களை தாண்டி தாண்டா எங்கள் அண்ணன் மாறியை தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சுற்றி நின்று விடாமல் குலைச்சிட்டே இருந்தானுங்க. உங்கள் பாசமலை அப்புறம் பொழியலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கூட்டிகிட்டு வந்து தனியாக நிற்க வச்சு இப்போ குலைங்கடா அப்படின்னு சொல்லியாச்சு. சூப்பர்மேன் 2 ஆளா இருந்தாலும் சுத்து போடலாம். ரைட் அடுத்து பார்த்துக்கலாம். நீ ரவுண்ட் பண்ண ஒன்று என்ன பண்ணுதுனாலும் பார்க்கலாம். நடந்து கொள்ளத்த பாருடா பிரச்சனை இறங்கி வருவான் அருணாச்சலம் பேருடா இடமில்ல இங்க பேச்சு நேரா சாட்சி போடுவான் பீச்சு என்னடா ஆச்சு உன்னோட மூச்சு நிறுத்த நேர நெருங்கி வந்தாச்சு. நீங்க நினைச்ச ஒண்ணு சரிக்காம 1000த்துல ஒருத்தன்ல 1000 பேர் சேர்ந்த ஒருத்தன். நீ மோதி பார்த்த பாலிடா நீ கொண்டோன்னு விட்டதில்ல தொட பார்த்தா தப்புதான். குறும்பு கரையுவன் குணத்திலையும் தங்க மகன் எழுத்து நின்ன இறங்கி அடிச்சு தூக்குவான் நம்ம மாறிடா. மட்டை கலப்பு பேச்சு மகனை பார்த்து பத்திர மூச்சு முடத்த மூச்சு கிள்ளி பீச்சு மாறி போட்டு மாட்டா செஞ்சு மாறி சுத்தமில்ல பத்தமில்ல காத தூரமில்ல சொகமில்ல பரமில்ல சொகமில்ல பரமில்ல செஞ்சிருவேன். அந்த தம்பி கொஞ்சம் நேரம் மாறியை சுற்றி சுற்றி காலெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலை. கொஞ்சம் பக்கத்தில் போனான், ஆனால் மாறியை தொடவே முடியலை. அந்தளவுக்கு சீறிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஆள் அடக்க முடியாது, 2 பேர் வேணும் அப்படின்னு சொன்னான். அப்பாவும் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நீ தாண்டா ஸ்பைடர் மேன், நீ தான் ஹீரோ, சூப்பர் ஹீரோ, சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி எப்படியோ கொஞ்சம் நேரம் சுற்றி சுற்றி வர வச்சார். மாறியும் நல்லா சீர்னான். அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் மாறியே நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். மாறி அவனுக்கு பழக்கம் இல்லாத ஆளுங்களை பார்த்தா சீர்றானா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட்டுக்காக தான் அந்த பையனை வர சொன்னோம். நம்ம வச்சு டெஸ்ட்டில் மாறி பாஸ் ஆகிட்டான். இதுக்கப்புறம் நம்ம மாறிக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் உடம்பு தேற்றணும். அவன் நல்லா தெம்பானதுக்கப்புறம் அவனுக்கு ஜல்லிக்கட்டுக்குள்ளே எல்லா ப்ராக்டிஸும் ப்ராப்பராக கொடுக்கணும். சரியான முறையில் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து அவனை இன்னும் ரொம்ப வீரமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். அடுத்த வாரம் இப்போ போன தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போது இந்த வீடியோவில் மாரியோட பாசமான முகத்தையும் கோபமான முகத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த 2 முகத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மாரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிச்சே பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். பிடிக்காத விஷயத்தை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. மாரி அண்ணனோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.